ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் டே 3 ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது என்னதான் இருந்தாலும் ஒரு ஹிஸ்டாரிக்கான டிஃபிட். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா வீட்டில் இருந்தபடியே மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லைக் ஃபேன் ஹோப் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா டே 5 நல்லாவே ஸ்டார்ட் ஆகுது ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ். பிகாஸ் பாஷ் பவுமா கேப்டன் பவுமா ஒரு பக்கம் சாலிடாக நின்று 50 கம்ப்ளீட் பண்ணார். ஸோ அவர்னால தான் இந்த விக்டரியே கிடச்சிதுன்னு சொல்லலாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. பிகாஸ் ஒரு 110 கிட்ட ஆல் அவுட் ஆக வேண்டியது, 110 120. ஸோ பாஷ் நம்ம பவுமா பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 45 ரன்ஸ் கிட்ட பார்ட்னர்ஷிப். ஸோ அவங்க டார்கெட் கிட்டத்தட்ட அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் டோட்டலாக 153 கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு டார்கெட் 125 அரவுண்டு. ஸோ அவ்வளோ ஒரு சின்ன டார்கெட் தான் ஃபோர்த் இன்னிங்ஸில். பட் ஸ்பின் ட்ராக்கில் இந்தியானால் சேஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு 15 இயர்ஸ் கழித்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே இந்தியா ஹோமில் தோற்றுருக்காங்க. ஸோ ஒரு டே டு பி ஃபர்காட்டன் சொல்லலாம், இல்லை எப்படி வேணாலும் சொல்லலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு இந்த மாதிரியான பிச்சு தான் வேணும்னு கேட்டிருந்தோம், அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 120 இந்த அதாவது லோ டார்கெட்டை சேஸ் பண்ண முடியலன்னா அது எங்கே தப்பு தான், அதாவது பேட்ஸ்மேன் தப்பு தான். ஸோ அங்கே தான் மிஸ்டேக் இருக்குது, அது மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு டோர்னமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் கேமிங் இன்டூ ஃப்ரம் லாஸ்ட் சீரீஸ் பாகிஸ்தான்லேருந்தும் சீரீஸ் ட்ராப் பண்ணிட்டு வராங்க. பிகாஸ் அங்கே ஒரு அவே வின். ஸோ சப்கான்டினென்ட் கண்டிஷனில். ஸோ இங்கே 1 வின்னு. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த விக்ட்ரிக்கு காரணம் பார்த்திங்கன்னா டெம்மா பவுமாவோட இன்னிங்ஸ் அண்ட் பவுலிங் பார்த்திங்கன்னா ஹார்மர் சொல்லவே வேண்டியதில்லை. அப்படியே ரவி அஸ்வின் எப்படி போடுவாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போட்டாங்க. ஸோ மற்ற பவுலர்ஸும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ். அது ஒரு லோ டார்கெட். ஒரு ஹையஸ்ட் டோட்டலே 189 தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா போன வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ண மாதிரி இப்போ நழுவ விட்டுறக்கூடாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.